இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான பொரிவிலங்காய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை நீங்கள் ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான். இப்போ இதோட செய்முறை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி வறுத்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை பேனில் சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற அரிசி இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அரிசியை மிதமான தீயில நல்லா செவக்க நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா அரிசியுமே ஒன்று போல் நல்லா வறுப்படும். அரிசி நல்லா வறுப்பட்டால் தான் வாசனையாகவும் இருக்கும், அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இதை வறுக்கிறதுக்கு குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் தேவைப்படும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் போல் வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அரிசி நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறி வந்திருக்கு. எல்லா அரிசியுமே ஒன்று போல் வறுப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரே கலரில் இருக்குது. வறுப்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையும் வரும். இந்த அரிசி வெறுமனே சாப்பிடவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறின பிறகு இதை பவுடராக அரைச்சிக்கலாம். இதை ஆறட்டும். அதுக்குள்ளே பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். 1.5 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் பேனில் சேர்த்துட்டு நம்ம அரிசி வறுத்த மாதிரியே மிதமான தீயில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பும் வறுப்பட்டு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. வறுப்பட்டு நல்ல வாசனையும் வருது. இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த அரிசியோடையே சேர்த்து வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. இப்போ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்சர் ஜாரில் இந்த அரிசியும் பருப்பையும் மாற்றிக்கலாம். அடுத்து இது கூடவே வாசனைக்காக 4 போல் ஏலக்காய் சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு சுக்கு 1 2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பார்க்குறதுக்கு நல்லா நைஸாக இருக்குது. ஆனால் சலிச்சோன்னா இதில் கொஞ்சம் கப்பி இருக்கும். அதனால் இதை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக பண்ணும்போது வீட்டிலே பண்ணிக்கலாம். நிறையா பண்ணுறதா இருந்தால் 1 கிலோ அரிசி அந்த அளவுக்குலாம் பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், இதில் எந்த அளவுக்கு அந்த திப்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். மிஷினில் அரைக்கும் போது நம்ம வறுத்த மாதிரியே அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு கொடுத்து ஃபைன் பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், சலிச்சிட்டேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த திப்பி இருக்குது. இது வேண்டாம், இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு தேங்காய் வறுத்துக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வாசனையாக இருக்கும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நல்லா ஈரம் போக வறுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் நல்லா செவந்து வந்துடுச்சு. இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 கப் அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, இது ரெண்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன். ஏன்னா கடலை எல்லாமே ஏற்கனவே வறுத்ததுங்கிறனால அந்த நெய்யில் லேசாக வறுப்பட்டால் போதும். நெய்யில் இந்த தேங்காயும் கடலையும் நல்லா வறுப்பட்டுச்சு. இதை எடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்து பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரிசி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்தா பாகு பதம் வர லேட் ஆகும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் இதில் பாகு காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக இருக்கனால அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டஸ்ட் இருந்தால் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் இந்த வெல்ல பாகை விட்டு பாருங்கள். கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும், கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பாகு கையில் ஈஸியாக எடுக்க முடியுது. அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இதை விட கெட்டியாகக்கூடாது. இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுடுங்க. வெள்ளைப்பாகு சேர்க்கறதுக்கு முன்னே அரிசி மாவோட இந்த தேங்காய் கடலை எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். இந்த பாகில் 3/4 வாசி மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மீதி பாகு சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்கேஸ் வெள்ளைப்பாகு அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு திரும்ப சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் மாவு பொறுத்து கொஞ்சம் கூட குறைய ஆகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ட்ரையாக இருக்கனால மீதி இருக்க எல்லா பாகையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா மிக்ஸ் ஆனதும் சூடாக இருக்கும்போதே இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும், உருட்ட முடியாது.
இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி அரிசி மாவு தடவிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு நெய் தடவிக்கலாம். இப்போ வந்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஆனால் கையில் வந்துட்டு அரிசி மாவு தடவி இருக்கனால அந்த சூடு அந்த அளவுக்கு தெரியலை. ஏன்னா கையில் ஒட்டாமல் வரும் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு சூடு பேலன்ஸ்டாக இருக்கும். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரையாக இருக்க அரிசி மாவில் சேர்த்துட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது பொரி உருளைங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக பண்ணுறனால எல்லா மாவோடையும் பாகு ஒன்றாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி உருட்டிட்டு திரும்பவும் மீதி மாவோட பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உருட்டவே முடியாது. சூப்பராக பொரி விலங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த உருண்டையை பொருள் விலங்காய் உருண்டை, கெட்டி உருண்டை அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. சூடு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக கல் மாதிரி இருக்கும். கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா பாகு பதம் எடுக்கும்போது ஒரு கம்பி பதம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பொரி விலங்காய் உருண்டையை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.